டயபெட்டிஸோட அவத்தைகள் 10 அப்படின்னு சொல்லி யூகிமணி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு. அதில் முதல் விஷயமா அவர் சொல்றதுன்னா உடல் பருமன் அப்படின்றார், ஒபிசிட்டி. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு வெந்நீர் நட்டம் அப்படின்னா விந்து நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கடுத்து வறட்சி, அதிகமான நீர் தாகம் எடுக்கும் அப்படின்னு, ஏன்னா அதிகமான யூரினேஷன் இருக்கும் டயபெட்டிஸில். இது மட்டும் இல்லாமல் வயிறு வந்து மந்தமாக இருக்கும், வயிற்றுல வந்து காற்று பிடிக்கும் அப்படின்றார், அதாவது ஃபிளாட்டுலன்ஸ். இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு வந்து விந்து நஷ்டம் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வெந்நீர் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி விந்து நஷ்டம், சுத்தமாகவே வந்து விந்து வெளிவரதுலையும் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு அடுத்து 6வது அவத்தையா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மூச்சை அப்படின்றாரு, அதிகமாக மூச்சு வாங்குறது, ஏன்னா நம்ம உடம்புல எனர்ஜியே இருக்காது. 7வது அவத்தையா அவர் என்ன சொல்றாரு, சுவையின்மை அப்படின்றாரு, நம்மளுக்கு வந்து நாக்கில் டேஸ்ட் தெரியாது, உடல் சோர்வு, உடல் அசதி இருக்கும் அப்படின்றார். 8வதா வந்து பிளவை மாதிரியான விஷயங்கள் வரும், பிளவை கட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். 9வது அவத்தையா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாது, புழுக்கள்லாம் வரும் அப்படின்றார். கடைசி ஸ்டேஜ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இழைப்பு வரும், இழைப்பை தொடர்ந்து மரணம் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷனா.